நீங்க ஒரு யூசர் கார் வாங்க போறீங்க, உள்ள உட்காந்து எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஏசி ஆன் பண்ணி கூலிங் கம்மியா வருது, என்னங்க இது கம்மியா இருக்குன்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய முதல் பதில் கேஸ் கம்மியா இருக்குங்க, டாப் அப் பண்ணா சரியா போயிடும் அப்படிங்கிறது தான். அதை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு யூசர்ட்ட வாங்க போறீங்க அப்படின்னா அவங்க கம்ஃபர்டபுளுக்கு அதை சரி பண்ணி கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இல்ல ஒரு டீலர்ட்ட வாங்க போறீங்கனாலும் சரி, அவங்க அதை சேல் பண்ணும்போது ப்ராப்பரா எல்லாமே சர்வீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இல்ல, அப்பயுமே அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா கேஸ் ஃபில் பண்ணி அது சரி ஆகல, அதனால அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால நம்பாதீங்க. மறுபடியும் அவங்க அதே மாதிரி சொல்றாங்க அப்படின்னா எனக்கு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கான காசு நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசி பாருங்க. இன்னொரு விஷயம், ஏசியோட நாப்ஸ். ஸோ மேனுவல் ஏசிஸ் இருக்கக்கூடிய கார்ல பாத்தீங்கன்னா இந்த நாப்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த த்ரோக்கான நாப், அதாவது டைரக்டா நீங்க ஏசி காத்து வந்து ஃபேஸுக்கு வேணா ஃபேஸுக்கு வச்சுக்கலாம், ஃபேஸ் லெக் அண்ட் லெக். ஸோ இந்த நாப் பாத்தீங்கன்னா சில காசுல ஒர்க் ஆகாம இருக்கும். ஏன் அவங்க வாங்கினதுல இருந்து இது எதுக்குன்னு தெரியாம டைரக்டா ஒரே ஆங்கிள் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க, இந்த நாபை யூஸ் பண்ணியே இருக்க மாட்டாங்க. அதனால சுவிட்ச் பண்ணாதனால அது நாளடைவுல ஒர்க் ஆகாம போயிருக்கும். அந்த மாதிரிலாமே சில காசு இருக்கும், அதெல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஏசியில இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கார்ஸ்ல வந்துட்டு நீங்க வண்டி உட்கார்ந்து இருக்கும் போது லோக்கல்ல நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தாலுமே லோக்கல்ல ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் ஓட்டி பார்ப்பீங்க. அந்த டைம்ல நல்லாவே கூல் ஆகும். ஏன்னா நீங்க அந்த மாதிரி டைம்ல வந்து அதிகமான ஆக்சிலேஷன்ஸ் கொடுக்க மாட்டீங்க, ஸ்லோ ஸ்பீட்ல ஓட்டுவீங்க, அப்ப நல்லா இருக்கும். இதே நீங்க ஒரு ஹைவேஸ்ல ஹை ஸ்பீட் 80 to 100 எல்லாமே க்ரூஸ் பண்ணி ஓட்டுறீங்க, அந்த மாதிரி டைம்ல கூலிங் வராம இருக்கும். அந்த மாதிரியுமே சில காசு இருக்கும். ஸோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் உங்களுக்கு ஹைவேஸ்ல ஓட்டக்கூடிய சான்ஸ் கிடைச்சுன்னா அதையுமே ஓட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னா மேபி சென்சார் இஷ்யூவா இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா காயில்ல வந்து பிளாக்கேஜ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்க ரேடியேட்டர் சேஞ்ச் பண்ற மாதிரி எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணி கார் எடுங்க.